யாழினி, நாளைக்கு நாம ஊருக்கு போலாம். இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சுல்ல. அம்மாவும் அக்காவும் ஃபோன் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டாங்க. நான் நாளைக்கு நைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் என்றான் செழியன். ஓ, அப்ப முடிவு பண்ணிட்டு வந்து தான் என்கிட்ட பேசுறீங்க. அது சரி, ஏன் உங்க அம்மாவும் அக்காவும் என் தம்பி கல்யாணத்துக்கு வரல? என் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு நேர்லயே போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்கல்ல. வந்தாதான் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? உங்ககிட்ட கேட்டு குத்தமில்ல. நான் போய் அவங்கள பேசிக்கிறேன் என்று கோபமாக கூறினாள் யாழி. ஏண்டி, உன்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியாதா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா அக்கா ரெண்டு பேருமே அவ்வளவா வெளியே எங்கேயும் போனது கிடையாது. நான் எங்க ஊருக்குள்ளேயே சொல்றேன். இதுல நீ என்னன்னா இங்க வரலையான்னு கேக்குற. அசோக் இருக்கான். அவன் கண்ட நேரத்துல பசிக்குதுன்னு அழுவான். அப்படியே அவங்க வந்தாலும் பஸ்ல வரணும். அதெல்லாம் சௌரியமா இருக்காது. அப்படியே என் அம்மா வரவா தம்பின்னு கேட்டாங்க. நான் தான் கண்ணாலத்து கூட்டிட்டு வந்துக்கலான்னு அவங்கள வர வேண்டான்னு சொன்னேன். ஆனா இங்க நடந்ததே வேற. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன் தம்பி நிச்சயத்த கல்யாணமா மாத்திட்டான். இதுவே கிராமமா இருந்திருந்தா என்னென்ன பேச்சு வந்திருக்கும் தெரியுமா? என்று அலுப்பாக கூறினான் செழியன். என்னவாயிருக்கும்? 4 பேர் 4 விதமா பேசியிருப்பீங்க. அப்படி பேசி மட்டும் என்ன வந்துட போகுது? வாழ்க்கை 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். என் தம்பிக்கு பிடிச்சத அவன் பண்றான். ஆமா, நீங்க என் மேல கோவமா இருந்தீங்களே. இப்ப என்ன சாதாரணமா பேசுறீங்க? என்று அவனை உறுத்து விழித்தாள் யாழி. நீ என்ன பைத்தியமாடி? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு உன் தம்பி சொன்னதெல்லாம் சும்மா அலட்டலுக்கு தானா? என்று நக்கலாக கேட்டான் செழியன். யோ, நீ எப்பவும் புரியிற மாதிரி பேசவே மாட்டியா? என்று கோபமாக கேட்டாள் யாழி. நான் புரியிற மாதிரி பேசினாலும் உனக்கு புரியாது. இன்னும் நான் உன்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அத நம்ம வீட்ல போய் கேட்டுக்கிறேன். இப்போ இத மட்டும் கேட்டுக்கோ. நீ என் பொண்டாட்டி. நான் கோவம் வந்தா கோவத்த காட்டிட்டு போயிட்டாலும் திரும்ப உன்கிட்ட தான் வருவேன். நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ யாழினி. சின்ன குழந்தை மாதிரி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி யோசி என்று நிதானமாக கூறினான் செழியன். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு வந்தனா வந்து பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசல? அவ ஆசையா அண்ணன்னு தானே கூப்பிட்டா என்று யாழியும் பொறுமையாகவே கேட்டாள். நான் கிராமத்தான் யாழினி. சட்டுன்னு கோவம் வந்தா கையை ஓங்கிடுவேன். அந்த பொண்ணு என்ன அண்ணன்னு கூப்பிடும்போதே அப்படி கூப்பிடாதன்னு சொல்லி ஓங்கி அறையணும்னு தோணுச்சு. என்ன பொண்ணு அவ? ஆதாரம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிடுவாளா? அறிவில்ல, சுய புத்தி இருக்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீ வேணும்னா கிராமத்துல வந்து பாரு. அவ வயசுல இருக்க பிள்ளைங்கெல்லாம் எவ்வளவு விவரமா இருக்காங்கன்னு. உங்க குடும்பத்தை பத்தியே நான் பேச விரும்பல. நீங்க ஒத்துமையா இருந்தா பார்க்க நல்லாவே இருக்குது. ஆனா எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு யோசிச்சா என்னடா இவங்க இப்படி இருக்காங்கன்னு தான் யோசிக்க தோணுது. ஏன் எப்பவும் குத்தத்தையே கண்டுபிடிக்கிறீங்க? சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதுக்குன்னு அடிச்சு கொல்ல சொல்றீங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. எனக்கு என்னமோ வந்தனாவும் அந்த பையனை விரும்பியிருப்பாளோன்னு தோணுது. அந்த பொண்ணோட மனசு புதுசா வந்தா எனக்கே புரியுது. ஏன் உங்க மாமா அத்தைக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு முறை போய் அந்த பையன் வீட்ல பேசி மன்னிப்பு கேட்டு இவ்வளவு முறைப்படி விட்டுட்டு வரலாம்ல என்றான் செழியன். இளா, இது கிராமம் கிடையாது. நீ பேசுறது கிராமத்துக்கு. அதுவும் நீ யோசிச்சு பஞ்சாயத்து சொல்றதுக்கு செட் ஆகும். ஆனா இங்க 2 மனசும் இணைஞ்சாதான் எதுவா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இங்கேயும் பெத்தவங்களோட விருப்பத்துக்காகவும் ஆசைக்காகவும் அவங்க சொல்ற பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன் தீக்ஷண்யா அப்படித்தான். இப்போ என் தம்பி வியானுக்கு கூட கையில பிடிக்கல. ஆனா கண்டிப்பா இத மாதிரியே இருக்க மாட்டாங்க. வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அத நாம தான் கடந்து வரணும். வந்தனா விஷயம் வேற. அவ பண்ணினது துரோகம். அத யுவா மன்னிக்கணும். மன்னிக்கிற மனசு அவர்கிட்ட இருக்குது. ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும். வந்தனாவோட மனநிலைமையும் நாம யோசிக்கணும் இளா. அப்பா அம்மா இறந்துட்டாலும் தான் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்த வசந்த் மாமாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அவ வசந்த் மாமா மேல வச்ச பாசம் யுவா மேல வச்சிருக்கிற காதலை விட பெருசு. அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் யுவாவுக்கு புரியும் என்று நிதானமாக கூறினாள் யாழி. என்னவோ யாழினி, என்னாலலாம் இதை ஏத்துக்கவே முடியாது. நான் இப்படிதான். விட்டுரு. இந்த பேச்ச வளர்க்க வேண்டாம். நாளைக்கு நைட்டு நாம ஊருக்கு போலாம். இப்பவே சொல்லிட்டேன். உன் அப்பா அதுல போன்னு சொன்னாரு, அதுல போலாம் இளான்னு பல்ல காட்டிட்டு வந்தீனா அரைஞ்சிடுவேன். நம்ம தகுதிக்கு பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வரலாம். இஷ்டம் இருந்தா என்னோட வா, இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கோ என்று விட்டு படுத்து கொண்டான் செழியன். ஏன் இளா இப்படி பேசுற? நீ சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்லப் போறேன். பொறுமையா சொன்னாதான் என்ன? எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே குரல உயர்த்தி பேசினா ஒரு மாறி இருக்குதுப்பா என்று அவன் அருகில் படுத்த யாழினி அவன் மார்பின் முடியில் முகம் புதைத்துக் கொண்டாள். நான் இப்படித்தான் யாழினி.
உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உன் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன்ல, அப்போ நானும் உன்கிட்ட எதிர்பார்ப்பேன் என்றான் செழியன். ம், எதிர்பார்க்கறதெல்லாம் ஓகே தான். நீ எப்ப என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போற என்று அவன் உதட்டை அவளின் தளிர் விரலால் தடவியபடி கேட்டாள் யாழி. நீ முதல்ல வேலைக்கு போ யாழினி. கண்டிப்பா நாம நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். சொல்லி வச்சு ஆரம்பிக்க கூடாது. அதெல்லாம் தானா நடக்கணும். நடக்கும். நீ என் பொண்டாட்டி. உன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. நீ ஏன் மறுத்தாலும் எனக்கான உரிமைய நான் தோணும்போது எடுத்துப்பேன். அப்போ உன் வாயை மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ என்றான் செழியன். ம், சரி இளா. உம்மா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு சுகமாய் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் யாழி. தீக்ஷி, தீக்ஷி, ஏய் தீக்ஷி என்று கத்தியபடியே அவளின் அருகில் வந்து அமர்ந்த நமி, ஐயோ தீக்ஷி, எழுந்திருடி, எனக்கு பயமா இருக்குது என்று அவள் கன்னத்தை தட்டினார். அதீத இரத்தப்போக்கால் மயங்கிய நிலையில் கிடந்தாள் தீக்ஷண்யா. நமியின் கதறலில் அடித்து பிடித்து ஓடி வந்த சந்தோஷ் மகள் இருந்த நிலையை பார்த்து ஆவி துடித்து போனார். சதா, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீ சக்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சொல்லாம இருந்தா தப்பாயிடும் என்று சொல்லிவிட்டு மகளை கையில் தூக்கி கொண்டு ஓடினார். நமிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தீக்ஷண்யா என்று வரும்போது மட்டும் நமியே சின்ன குழந்தையாக மாறிவிடுகிறார். கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்று எடுத்ததாலோ என்னவோ தீக்ஷண்யா மேல் அளவு கடந்த பாசம் அவருக்கு. என்னதான் கோபமாக திட்டினாலும் அது கூட அவளின் நல்லதுக்காக மட்டுமே. கைகள் நடுங்கியபடி போனை எடுத்து சக்திக்கு கால் செய்தார். ரிங் போக போக நமியின் இதயம் அதிகமான சத்தத்தை எழுப்பியது. சொல்லுங்க அத்தேம்மா என்று சக்தி காலை அட்டன் செய்து தூக்கத்திலேயே பேசவும் தினேஷும் எழுந்து விட்டார். சக்தி, அது தீட்சிக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டா. உங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காது. நீ வரியா? கொஞ்சம் பயமா இருக்குது என்றார் நமி. வாட் என்று அதிர்ந்த சக்திக்கு மொத்த தூக்கம் தூர சென்றுவிட, அத்தேம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்? நீங்க பதட்டப்படாம பேசுங்க. அவளுக்கு ஒன்னும் ஆகாது என்றான். மாமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சக்தி. நானும் வந்துடுறேன். நீயும் வா. வீட்ல யார்கிட்டையும் சொல்லாத. பயந்துக்க போறாங்க. நீ மட்டும் கிளம்பி வா. காலையில மத்தவங்க கிட்ட சொல்லிக்கலாம் என்று நமி சொன்னதும், ம், அப்பா என்னோட தான் அத்தேம்மா இருக்காரு. நானும் அவரும் வரோம் என்று விட்டு காலை கட் செய்த சக்தி தினேஷை பார்த்தான். என்னடா ஆச்சு குட்டி பாப்பாவுக்கு என்று தினேஷ் கேட்க, ம், போனா தெரிய போகுது. வாங்க. என் உயிரை எடுக்கவே பிறந்திருக்கா. இவளை யார் அங்க போகச் சொன்னது? சரியான இம்ச என்று வார்த்தையை கடித்து தூப்பியவன் சட்டையை எடுத்து மாட்டினான். இவன் என்ன இவ்வளோ கோவமா பேசுறான்? ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கான். இவனை சொல்லி ஒன்னும் குத்தமில்ல. இவன் வளர்ந்த விதம் அப்படி என்று மனதில் நினைத்து கொண்டு தினேஷும் எழுந்து அவனுடன் வெளியில் வந்தார். இருவரும் காரில் ஏறிக்கொள்ள காரை சக்திதான் ஓட்டினான். அவன் மனதில் பல குழப்பங்கள் இருந்தது. ஏனோ தீக்ஷண்யா இன்று அனைத்தும் வித்தியாசமாக செய்ததைப் போன்ற உணர்வு தோன்றியது. காரணமே இல்லாமல் மனைவி மேல் தாறுமாறாக கோபம் வந்தது. இருவரும் சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தனர். சக்தி நமிக்கு கால் செய்து விசாரித்துவிட்டு 2வது தளத்திற்கு வந்தான். நமி, சந்தோஷ் இருவரும் விசிட்டிங் சேரில் அமர்ந்திருக்க அவர்கள் அருகில் வந்தவர்கள், அத்தேம்மா, டாக்டர் வந்தாங்களா என்று சக்தி கேட்க, இன்னும் இல்ல சக்தி என்று நமி சோர்ந்து போய் பேசவும் தினேஷ் சந்தோஷை முறைத்து பார்த்தார். அதை கவனித்த சந்தோஷ் தானும் முறைத்து பார்த்து, ச்சே, இவன் வேற நேரங்காலம் புரியாம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இவனை யார் வர சொன்னது என்று மனதிலேயே கடுப்பாக நினைக்க அவரை நக்கலாக பார்த்தார் தினேஷ். அப்போது டாக்டர் வெளியில் வரவும் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். சக்தி அமைதியாக நின்றான். டாக்டர், தீக்ஷி எப்படி இருக்கா என்று சந்தோஷ் கேட்க, ம், அவங்க நல்லா இருக்காங்க சார். காலையிலேருந்து சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல. அதான் சோர்வாகி மயங்கி விழுந்து ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. எழுந்ததும் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க என்று விட்டு சென்றார் டாக்டர். அவர் சென்ற சில நிமிடங்களில் தீக்ஷண்யா கண் விழித்து விட்டாள். நர்ஸ் வந்து சொல்லிவிட்டு சென்று விட முதலில் நமி, சந்தோஷ் சென்று பார்த்துவிட்டு வந்தனர். சக்தி, நீ போ என்று நமி சொல்லவும் தலையசைத்துவிட்டு தினேஷ் புறம் திரும்பிய சக்தி, உங்க பகையை இங்க வச்சுக்காதீங்கப்பா, பார்க்க சகிக்கல என்று விட்டு உள்ளே வந்தான். கண்ணை திறந்து வாசலையே எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. நமி சொல்லியிருந்தார் சக்தி வந்திருப்பதாக. அதனால்தான் வாயிலேயே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். சக்தி உள்ளே நுழையவும், அத்தான் என்று தீக்ஷண்யா கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தாள். ஓ, நான் அத்தான் உனக்கு ஞாபகம் இருக்காடி என்று நக்கலாக கேட்டான் சக்தி. சாரி அத்தான் என்று தீக்ஷண்யா தலை குனிய அவள் தாடையில் விரல் பதித்து தன்னை பார்க்கச் செய்த சக்தி, நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் தீ.
உன்னை பார்த்தும் கூட என் கோவம் ஏறுதே தவிர இறங்கி தொலைய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ரொம்ப கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருக்கேன் என்று ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல பேசினான் சக்தி. அதான் சாரி. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். நீ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருக்குது. சாரி. பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதானே சொல்லாம கொள்ளாம போன. இப்போ நீ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாது தீ. நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரலடி. வேண்டாம். நீ இருக்கிற நிலைமை சரியில்லை. இப்ப நான் இத பத்தி பேச விரும்பல. கம்முன்னு இருந்துக்கோ என்று நிதானமாக கூறினான் சக்தி. அத்தான் சாரி. ஆனா நீயும் என்னை ஏமாத்திட்டாத்தான். அதனால தான் நான் உன்னை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நீ என்னை ஏமாத்திட்ட. ஐ ஹேட் யூ என்று கோபமாக கூறினாள். அவளை ஏகத்துக்கும் முறைத்து பார்த்த சக்தி, நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டடி. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று கடுப்பாக கூறினான். என்ன தான் லூசு மாதிரி பேசுற? நான் என்ன பண்ணேன்? ஏதா இருந்தாலும் தெளிவா பேசு என்று எரிச்சலாக கூறினாள் தீக்ஷண்யா. இத மாதிரி தான் நீயும் தெளிவா சொல்லு. ஏமாத்திட்டான்னு சொல்றியே, என்ன பண்ண? சொல்லுடி, என்ன பண்ண? உன்னை டீல்ல விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து ஜாலியா இருந்த மாதிரி பேசுற என்று காட்டமாக கேட்டான் சக்தி. இதுக்கு முன்னாடி அப்படித்தானா தான் இருந்த என்று வாய்க்குள்ளே முனகினாள் தீக்ஷண்யா. தீ, என்னை இரிட்டேட் பண்ணாத. எதை சொல்றதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு என்று கடுப்பாக கேட்டான் சக்தி. ஒண்ணுமில்ல, நான் இப்போ நல்லா இருக்கேன். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல என்று தீக்ஷண்யா சொல்லவும், தீ, நீ எதையோ மறைக்கிற. என்கிட்ட உண்மையை மறைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அடிப்படையான விஷயமே எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கிறது தான். ஆனா நீ பேசுற விதமே எனக்கு சொல்லுது எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு. சத்தியமா சொல்றேன். நீயே சொல்லாம நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. நான் கிளம்புறேன். உன் அம்மா கூட தானே போன? உன் அம்மாவோடையே வந்துடு என்று கத்திவிட்டு வெளியில் வந்து தினேஷை இழுத்து கொண்டு சென்று விட்டான். அத்தியாயம் 214. சக்தி அறையிலிருந்து வெளியேறியதும் தீக்ஷண்யா கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தப்பு அவன் மேலதானா? ஆனா அவன் ஓவரா பண்றான் என்று நினைத்து அழுதாள். நீதான் தீக்ஷண்யா தப்பா புரிஞ்சுக்கிற. அவன்கிட்ட நீ தெளிவா பேசியிருந்தீன்னா அவன் உண்மையை சொல்லியிருப்பான். கண்டிப்பா உன்கிட்ட மறைக்க மாட்டான். நீதான் பைத்தியம் மாதிரி கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு வச்சிருக்கிற என்று அவளின் மனசாட்சி உடனே சண்டைக்கு வந்தது. நீ அந்த பக்கம் போ. எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ற என்று மனசாட்சியை அடித்து துரத்தி விட்டாள். நமி, சந்தோஷ் இருவரும் உள்ளே நுழைந்தனர். என்னடி பேசின? அவன் அவ்வளவு கோவமா போறான் என்று நமி உள்ளே வந்ததும் ஆரம்பிக்க, அம்மா, நான் உன் பொண்ணு தானே. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குது. நான் உன் வயத்துல தான் பிறந்தேனான்னு. ஏமா எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ற? அவன் எல்லாமே சரியா பண்ணுவான்னு நினைப்பா என்று எரிச்சலாக கேட்டாள் தீக்ஷண்யா. தீக்ஷண்யா, அவன் இவன் சொல்றத நிறுத்து. முன்ன எப்படியோ, இப்ப அவன் உன்னோட புருஷன் என்று சந்தோஷ் சொல்லவும், அப்பா, நீங்களும் இப்ப அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க 2 பேருக்கும் என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் தீக்ஷண்யா. எங்களை விட உன் மேல சக்தி அதிகமா பாசம் வச்சிருக்கான் தீக்ஷி என்று நமி ஆரம்பிக்கும் போதே கை நீட்டி தடுத்த தீக்ஷண்யா, அம்மா, போதும், அவன் புராணம் பாடாத. அவன் இருந்தாவே நான் அவனை பேர் விட்டு தான் கூப்பிடுவேன். சும்மா சும்மா மரியாதை கொடுன்னு இரிட்டேட் பண்ணாதம்மா. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்பணும். அத்தான் கோவிச்சுட்டு போயிடுச்சு. எப்போ விடுவாங்க என்று கடுப்பாக கேட்டாள் தீக்ஷண்யா. உனக்கு வயிறு வலி எப்படி இருக்குது தீட்சி என்று சந்தோஷ் அவள் தலையை பாசமாக தடவிபடி கேட்க, அப்பா, ஐ எம் ஓகே. கொஞ்சம் விட்டு விட்டு வலிக்குது. ஆனா ரொம்ப வலிக்கல என்றாள் தீக்ஷண்யா. சரி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். முதல்ல அதை குடி. அப்புறம் நாங்களே கொண்டு வந்து உன்னை கீதா வீட்டில் விட்டுட்டு வரோம் என்றார் சந்தோஷ். சரிப்பா என்று தீக்ஷண்யா தலையை ஆட்டவும் சந்தோஷ் அங்கிருந்து நகர மகளை முறைத்து பார்த்த நமி, வாய் உனக்கு கொஞ்சம் துடுக்காதான் இருக்குது. வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம் தீக்ஷி. நீ இவ்வளவு கோவமா சொல்லாம கொள்ளாம வந்தது சரியே கிடையாது. நீ கோவப்பட்டு வந்து மட்டும் என்னாச்சு? உனக்கு ஒண்ணுனதும் பதறி அடிச்சு ஓடி வரான். அவனுக்கு கோவமே இருந்தாலும் வந்தான் தானே. இதுவே பழைய சக்தியா இருந்தா போடின்னு போயிட்டே இருப்பான். எனக்கும் உன் அப்பாவுக்கும் வராத பிரச்சனையா தீக்ஷி? நாங்க 5 வருஷம் கழிச்சுதான் வாழ்க்கையே தொடங்கினோம். இதுக்கும் ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருந்தாலும் உன் அப்பா பவி மேல வச்சிருந்த காதல மனசுல வச்சுட்டு என்னை ஒதுக்கியே வச்சிருந்தாரு. நான் பொறுமையா இருந்ததால மட்டுமே நீ எங்களுக்கு பிறந்திருக்கிற. ஆம்பளைங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க. நாம பொறுமையா இருக்கிறதால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம் தீக்ஷி. நான் ஒன்னும் சக்தியை தூக்கி வச்சு பேசல. உனக்காக அவன் பண்ணாதது என்ன சொல்லு பார்க்கலாம். மோகன அண்ணிய தினேஷ் அண்ணன் வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. அதையும் மீறி அண்ணி போயே தீருவேன்னு அடம் பிடிச்சாங்க.
அதிர்ஷ்டவசமா தினேஷ் அண்ணன் கம்பெனிலேயே அவங்களுக்கு வேலை கிடைச்சது. என்ன, ஒரு 3 மாசம் வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்குள்ள சாஹி வயித்துல வந்துட்டான். வீட்லயே இருந்துட்டாங்க. அப்படியே அவன பார்த்துக்கிட்டது, அடுத்தது சக்தி, சன்வி பிறந்ததுன்னு அவங்களுக்கு ஆஃபீஸ் பத்தின எண்ணமே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நீயும் வந்துடக்கூடாதுன்னு சக்தி உன்னை புஷ் பண்ணிட்டே இருக்கான். நீயும் இந்த சமூகத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும்னு உன் புருஷன் ஆசைப்படுறான். உனக்காக சரோ அம்மா கிட்ட எல்லாம் கண்டிப்பா திட்டு வாங்கியிருப்பான். அவன் மேல கோவம் இருந்தா அவன் பண்ணின நல்லதை மட்டும் யோசி. கோவம் கூட குறைஞ்சு போயிடும். உண்மையா சொல்றேன். சக்தியோட வர மாதிரி இருந்தா வீட்டுக்கு வா தீக்ஷி, இல்லைன்னா வராத. நீ கோவிச்சுக்கிட்டாலும் சரி. நீ ஒரு அதிக பிரசங்கி. இப்போ பண்ண மாதிரி இனிமேலும் பண்ணுவ. அம்மா வீடு தானேன்னு சாதாரணமா வந்துடுற. நேத்து எல்லாரும் நீ வந்ததை சாதாரணமா எடுத்துட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு திட்டு விழும். சக்தியும் கேள்வி கேட்பாங்க. இன்னொரு முறை இப்படி பண்ணாத, அதுவும் பீரியட்ஸ் டைம்ல என்று அழுத்தமாக கூறினார். தீக்ஷண்யா தலையை மட்டும் மாட்டி வைத்தாள். அவளால் கோபமாகவோ நமியை எதிர்த்தோ பேச முடியவில்லை. உண்மையில் நமி சொன்ன அத்தனையும் 100க்கு 100 உண்மை. அவன் கோபக்காரன், அரக்கன்தான். ஆனால் அதெல்லாம் தீக்ஷண்யாவிடம் எடுபடாது. அவனை நினைத்தாலும் ஓரளவிற்கு மேல் அவனால் கோபமாக இருக்கவே முடியாது. சந்தோஷ் ஜூஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தாள் தீக்ஷண்யா. சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து மூவரும் கீதாவின் வீட்டிற்கு வந்தனர். சக்தி, தினேஷ் இருவரும் ஹால் சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தனர். சக்திக்கு தெரியும் கண்டிப்பாக தீக்ஷண்யா இங்கு வருவாள் என்று. அதேபோல் நமியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லவும் தினேஷிடம் சொல்லிவிட்டு அவருடன் சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தான். தீக்ஷி, சக்தி 2 பேரும் ரூம்க்கு போங்க. இப்போதான் தீக்ஷி நல்லா இருக்காளே, அதனால ஹாஸ்பிட்டல் போன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். நமி, நீயும் உன் புருஷனும் இங்கேயே இருங்க. எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். அங்க போய் என்ன பண்ண போறீங்க என்றார் தினேஷ். சக்தி முன்னால் செல்ல அவன் பின்னாலேயே தீக்ஷண்யாவும் சென்றாள். அண்ணா, நாங்க இப்போ போயிட்டு காலையில நேரமா வந்துடுறோம் என்று நமி சொல்லவும், ஏய் நீ வாடி, இவங்கிட்டெல்லாம் பதில் சொல்லிட்டு என்று நமியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார் சந்தோஷ். இடியட் என்று சத்தமாகவே கூறிய தினேஷ் தலையில் அடித்துக்கொண்டு அவரின் அறைக்கு சென்று விட்டார். சக்தி அறைக்குள் நுழைந்ததும் தீக்ஷண்யாவும் அவன் பின்னால் வந்து கதவை தாளிட்டுவிட்டு அமைதியாக சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள். அவளையே உறுத்து விழித்த சக்தி பின் எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் சற்று இடைவெளி விட்டு படுத்துக்கொண்டான். அவன் படுத்ததை உணர்ந்து கொண்ட தீக்ஷண்யா அவன் நெஞ்சில் தலையை சாய்க்க, என்ன கொடுமை காரணம் மாத்தணும்னு நினைக்காத தீ, ஒழுங்கா அந்தண்ட போய் படுத்துக்கோ, சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு என்று எரிச்சலாக கூறினான் சக்தி. அதான் சாரி. மூடிட்டு போடி. என்ன தேவ் இவ்வளோ அசிங்கமா திட்டுற? நான் அன்னிக்கே ஒரு முறை சொன்னேன் இந்த மாதிரி பேசாதன்னு. நீ என்னை திரும்ப திரும்ப இப்படியே பேசுற. நானா தேடி வந்தேன்னு அசிங்கப்படுத்துறியா என்று கடுப்பாக கேட்டாள் தீக்ஷண்யா. நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? இதுல இவளா தேடி வந்தாளாம் என்று சக்தி திமிராக கூறினான். எழுந்து அவன் வயிற்றிலே ஜங் என்று அமர்ந்த தீக்ஷண்யா, இப்போ பேசிட்டா பார்க்கலாம் என்று நக்கலாக கேட்டாள். தீ, டோன்ட் பிளே வித் மீ. முதல்ல நீ கீழே இறங்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் ஆகிற சேதாரத்துக்கு சத்தியமா நான் பொறுப்பில்லை என்று சக்தி நிதானமாக கூறினான். அவள் மேலே வந்ததுமே அவனின் உணர்வுகள் பீறிட்டு எழுந்து அதை கட்டிப்படுத்தி கொண்டு உஷ்ண மூச்சினை வெளியிட்டவாறுதான் பேசினான். அவனின் அனல் மூச்சுக்காற்றில் அவனின் உணர்வுகள் நன்கு அவளுக்கு புரிந்தது. புரண்டு கீழே சரிந்த தீக்ஷண்யா அவன் நெஞ்சில் தலையை சாய்த்து கொண்டாள். அவன் மேல் வைத்திருந்த காதல் அவனை விட்டு விலகியிருக்க அனுமதிக்கவில்லை. இப்போது அவன் என் கணவன்தானே, அவன் எனக்கு மட்டுமே என்று அவளின் மனசாட்சி அவளை ஊக்கப்படுத்தியது. உண்மையில் சக்தி விஷயத்தில் நேரத்திற்கு தகுந்தது போல மாறிப்போனாள் தீக்ஷண்யா. என்னடி, கிட்ட வந்து மயக்க பாக்குறியா? என்ன அந்த அளவுக்கு பலவீனமானவன் நினைச்சிட்டியா என்று சக்தி கோபமாக கேட்டான். ஏன், நான் கிட்ட வந்தா நீ மயங்காத மாதிரியே பேசுற என்று தீக்ஷண்யாவும் நக்கலாக கேட்க, பல்லை கடித்த சக்தி அவளை தள்ளிவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டான். ஓவரா பண்ணாத தேவ், நான் உண்மையைத்தானே சொன்னேன். நான் சாதாரணமா சண்டை போடத்தானே உன் மேலே ஏறி உக்காந்தேன். ஆனா நீ அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட. உன் உடம்பே அதை எனக்கு காட்டி கொடுத்துச்சு என்று அவன் கழுத்தில் முகம் புதைத்தாள் தீக்ஷண்யா. பெருமூச்சு விட்ட சக்தி, இப்ப நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். என்ன நிம்மதியா தூங்குவாவது விடு. நீ இங்க இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்ற, அங்க போனாலும் என்ன போட்டு படுத்துற. முன்ன மாதிரி பயம் இல்லைல்ல, அதான் ஓவரா பண்ற. நான் உன்னை அசால்ட்டா விட்டுட்டேன். இனிமே மற்றவங்கிட்ட இருக்க மாதிரியே உன்கிட்டயும் இருந்தேன்னா சரியா போயிடும் என்று எரிச்சலாக கூறினான். அப்படியே எல்லாரோடும் இருக்கிற மாதிரியே என்கிட்டயும் இருக்கிற மாதிரி பேசுற. ரேவதி அக்கா கிட்ட வேற மாதிரி தானே இருக்க. அவங்கள பார்த்தா மட்டும் சின்னதா சிரிக்கிற. என்ன இருந்தாலும் அவங்களும் நானும் உனக்கு ஒண்ணு கிடையாதுல்ல.
என்று அழுகையை அடக்கிக் கொண்டு கூறினாள் தீக்ஷண்யா. சடார் என்று எழுந்த சக்தி அவளை அழுத்தமாக பார்த்து, என்னடி சொல்ற? நீ பேசுற விதமே தப்பா இருக்குது. ஒரு நிமிஷம் இன்னைக்கு நீ ரேவதிய பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரியா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லு. தெளிவா பேசு. மறைமுகமா குத்தி காட்டினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று அழுத்தமாக கூறினான். இதுல மறைமுகமா பேச என்ன இருக்குது? உனக்கு என்னை விட ரேவதி அக்காவை தானே பிடிக்கும். என்ன இருந்தாலும் நீ அவங்கள தானே லவ் பண்ற. குடும்பத்துல இருக்கவங்க கட்டாயப்படுத்தினதுனால என்ன கட்டிக்கிட்ட. ஏதோ கட்டிக்கிட்டுமே அப்படின்னு பேருக்கு என்னோட ஒண்ணா இருந்து என்று தீக்ஷண்யா சொல்லும்போதே சடார் என்று எழுந்து விட்டான் சக்தி. தீக்ஷண்யா நிமிர்ந்து அவனை பார்க்க கண்கள் சிவக்க தேவராட்சசன் போல இருந்த கணவனை பார்த்து அவளுக்கு திக்கென்றிருந்தது. அத்தான் என்று தீக்ஷண்யா ஆரம்பிக்கும் போதே கையை நீட்டி தடுத்த சக்தி, போதும், நீ என்னை இவ்வளவு கேவலமா நினைச்சுட்டு இருந்திருக்கேன்னு இப்போதான் புரியுது. என்னடி சொன்ன? குடும்பத்துல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு நான் உன்னை கட்டிக்கிட்டேனா? உண்மைதான். அன்னிக்கு என் மாம் சொல்லலைன்னா கண்டிப்பா நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயத்தால ஒரு பந்தம் உருவாகக்கூடாது. எனக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்திருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல அத்தனை சந்தோஷண்டி. நாம ஒண்ணா இருந்தது உனக்கு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் உணர்வு பூர்வமான ஒண்ணு. அதை இவ்வளவு கேவலமா பேசி கொச்சப்படுத்திட்டேல்ல. ச்சீ, உன்னை போய் ஏன் காதலிச்சு தொலைச்சேன்னு நினைக்க தோணுதுடி. உன்னோட இடத்துல எப்படிடி வேற ஒருத்திய நான் வச்சு பாப்பேன்? அதுவும் ரேவதிய. அவன் என் ஃப்ரெண்டுடி. நீ என்ன மட்டும் கேவலமா நினைக்கல, எங்க உறவையே கேவலமா நினைச்சிருக்கிற. இனிமே என் முன்னாடி வந்துடாத. நான் உன் முகத்தை பார்க்க கூட விரும்பல என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சக்தி. தீக்ஷண்யா தொப்பென்று கட்டிலில் படுத்தாள். அவள் சக்தியிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. அத்தான் என்ன காதலிக்கிறானா? நான் தான் அதை புரிஞ்சுக்காம பேசிட்டேனா? ஆனா நான் காதால கேட்ட விஷயத்த எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? இதுல எது உண்மை என்று அவள் மண்டை குழம்பும் அளவிற்கு யோசித்தாள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று எங்கோ படித்தது அவளுக்கு நினைவு வரவும், நான் விசாரிச்சிருக்கணும். அவங்க பேசினதை கேட்டுட்டு லூசு மாதிரி முடிவு எடுத்திருக்க கூடாது. அத்தானை எப்படி நான் சந்தேகப்பட்டேன்? ஐயோ தீக்ஷி, தப்பு பண்ணிட்டியேடி. ஒவ்வொரு முறையும் அவரோட மனசை காயப்படுத்தி குத்தி குளிச்சுட்டு இருக்க. மனுஷன் அவ்வளவு கோபத்திலையும் நிதானமா பேசிட்டு போறாரு. எதையுமே புரிஞ்சுக்காம பேசிட்டியே தீக்ஷி. அம்மா சொன்னது சரிதான். நான் ஒரு அவசர கொடுக்க. என்னால எதையும் நிதானமா யோசிக்க முடியாது போல. அதுவும் அத்தான் விஷயத்துல நான் ஏன் இவ்வளவு அப்நார்மலா இருக்கேன்னு எனக்கே தெரியல என்று நினைத்து தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் எங்கு சென்றிருப்பான் என்று நினைவு வரவும் வேகமாக எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அத்தான் அதுக்குள்ள எங்க போயிட்டாரு என்று அவள் யோசிக்கும் போதே வெளியில் கார் சத்தம் கேட்டது. தீக்ஷண்யா வேகமாக வெளியில் ஓடி வந்தாள். சக்தி காரை கிளப்பிக் கொண்டு சென்றான். அத்தான் என்று தீக்ஷண்யா கத்தியபடி காரின் பின்னாலேயே ஓடினாள். சக்தி வேகமாக காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து உடைந்து அழுதாள் தீக்ஷண்யா. அவள் மேலே அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அங்கேயே சில நிமிடங்கள் அழுது தீர்த்தவள் அவன் திரும்பி வரமாட்டான் என்பதை புரிந்து கொண்டு உள்ளே வந்தாள். தினேஷ் ஹால் சோஃபாவில் அமர்ந்தபடி அவளைத்தான் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தார். தீக்ஷண்யா அவரை திகைப்பாக பார்க்க, வா தீக்ஷி, வந்து உட்காரு. அவன் கோவப்படுவான்னு தெரியும். ஆனா கோவப்பட்டு வீட்டை விட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி நீ வா, வந்து உட்காரு என்று தினேஷ் சொல்லவும் கண்ணை துடைத்துக்கொண்டு தயங்கியபடியே சோஃபாவில் அமர்ந்தாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது உங்களோட பர்சனல். ஆனா வந்த இடத்துல நீங்க இப்படி பிஹேவ் பண்றது சரியா இருக்காது. அம்மாவுக்கு தெரிஞ்சா பயங்கரமா திட்டுவாங்க. காலையில கீதா சக்தி எங்க போயிட்டான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவன் போறப்ப அவன் முகத்தை நான் பார்த்தேன். அவன் முகத்துல அவ்வளோ கோவம். அது அவன் நடக்கிற நடையிலேயே தெரிஞ்சுது. இது வரைக்கும் நானே அவனை அப்படி பார்த்தது கிடையாது. யாரு தப்பு யாரு சரின்னு நான் பேச போறது கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணவும் நான் விரும்பல. கணவன் மனைவிங்கிறது ஒரு தூய்மையான பந்தம். நானும் உன் அத்தையும் 2 வருஷம் தனித்தனியா கழிச்சோம். என் பசங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என்று அவள் தலையை தடவி கொடுத்து பாசமாக கூறினார் தினேஷ். மாமா, அவருக்கு கோபம் அதிகமா வருது. என்னால் அவரோட கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை தாங்கிக்கவும் முடியல. இப்போ கூட நான் வார்த்தையை விட்டதால தான் கோவமா போறாரு. நான் இந்த பிரச்சனைய சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நெகட்டிவா நடக்காது. அத்தான் காலையில வரலன்னா நான் கீதா அத்தையை சமாளிச்சுக்கிறேன். ப்ளீஸ் இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமா மோகனா அத்தை கிட்ட. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்றாள் தீக்ஷண்யா. கண்டிப்பா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன் தீக்ஷி.
நீ சொன்ன மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது, சரியா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. எந்நேரமும் அவன பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. சரி, நீ போய் படு. நான் சக்தி எங்க போயிருக்கான்னு விசாரிக்க சொல்றேன், என்றார் தினேஷ். சரி மாமா, என்று விட்டு தீக்ஷண்யா அங்கிருந்து நகர, இவ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. இவகிட்ட எப்படிதான் அவனுக்கு கோவப்பட மனசு வருதோ? ஆனாலும் கண்டிப்பா சக்தி காரணம் இல்லாம கோவப்பட மாட்டான். அதையும் தாண்டி அவனுக்கு தீக்ஷி தான் உயிரே. அவளையே தனியா விட்டுட்டு இந்த அர்த்தராத்திரியில எங்க போறான்னே தெரியல, என்று புலம்பிய தினேஷ் அவரின் பாடி கார்டுக்கு கால் செய்து தகவல் கேட்க, சென்னை போற ஹைவேல சக்தி சாரோட கார் வேகமா போயிட்டு இருக்குது பாஸ். நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, வாட்ச் பண்ணிட்டே இருங்க, என்று விட்டு காலை கட் செய்த தினேஷ், இவன் எதுக்கு சென்னை கிளம்புறான்? சென்னை போயிட்டா திரும்ப இங்க வரமாட்டானே. விடிஞ்சதும் முதல் வேலையா எதையாவது சொல்லி தீக்ஷண்யாவையும் சென்னை அனுப்பி வைக்கணும், என்று மனதில் நினைத்து கொண்டார்.